என்னடா பிரஷர் ஏறி போச்சா? இப்படி வேத்து கொட்டுது மூஞ்சி. இப்பதானே சேலரி வந்துச்சு, எவன்கிட்ட சாவனே தெரியல. அதுக்குள்ள 10 டெபிட்டட் மெசேஜ். லக்கி பாஸ்கர் நீங்க பாத்துருக்கீங்க, அன்லக்கி பாஸ்கர் பாத்துருக்கீங்களா? அது நான் தான். வேற கமிட்மெண்ட் ஏறிடுச்சு, அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு வரத்தானே செய்யும். அதான் உங்ககிட்ட ஒரு தோட்டம் இருக்குல்லடா, அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ற ஐடியா பாக்கலாம்ல? அண்ணா அது கரும்பு தோட்டம்ண்ணே, அதுக்கு அவ்வளவு பெரிய லாபம் எல்லாம் இல்ல. ஆனா பிசினஸ் தான் ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான், அங்க ஒரு இடம் இருக்கு, நீ ஏதாவது செட்டப் போடுறியான்னு கேட்டான். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தா சொல்லுங்க, நான் ரெஃபர் பண்றதுக்கு. சூப்பர். அப்ப பாசிவ் இன்கம்க்கு ஒரு வழி வந்துருச்சுல்ல, நீயே பண்ண வேண்டியதானே? நான் பார்த்தா எப்படின்னா தெரியுது, என் நிலமை தெரிஞ்சும் பேசிட்டு இருக்கீங்க. டேய் சீரியஸா தான்டா சொல்றேன், அந்த ஸ்பேஸை நீயே யூஸ் பண்ணிக்கோ. பார்ட் டைமா உனக்கு ஒரு இன்கம் வந்தா லாபம் தானே. அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ண்ணே, என் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணே. ஏன்னா நீங்க வேற கரும்பு திங்க கூலி வேணுமா? கரும்பு திங்க கூலி வேணாம், ஆனா வாங்க வேணும்ல. சிம்பிள்ரா, உங்ககிட்ட தான் கரும்பு தோட்டம் இருக்குல்ல, அதை புழிஞ்சாதான் காசு வருமே. புரியலண்ணே. உன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கு, உன்கிட்ட கரும்பு தோட்டம் இருக்கு, உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு மெஷின் வந்துட்டா சூப்பர் பிசினஸ் ரெடி. இப்பவும் புரியலண்ணே. டேய் பார்ட் டைமா சுகர் கேன் ஜூஸ் பாட் போடுறா. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நாங்க அடுப்புல இருக்கேன். டேய் நான் சீரியஸா தான் சொல்றேன். சரி இப்ப நமக்கு பிரேக் தானே, வா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம் வா. சரி வா. எகிரிக்கிட்டே இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நாள் இன்கம், அதுவும் 1 மணி நேரத்துல. என் லைஃப்ல இவ்வளவு கிரெடிட் மெசேஜ் நான் பார்த்ததே இல்லைண்ணே. அதான்டா சொல்றேன், மெயின் ஜாப் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பேசிவ் இன்கமும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், போர் அடிச்சா வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாவே இதை பாத்துக்குவாங்கடா. ஆமாண்ணே, கரும்பு ஆள் கூப்பிட்டு அறுவடை பண்ணி வெட்டி லோடு ஏத்தி பொங்கல் மாதிரியான நோம்பி நாள்ல கூட இவ்வளவு காசு வராது போலண்ணே. அதத்தான் நானும் சொல்றேன், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சின்ன ஸ்டாலுக்கு உன்னை ஓனராவே மாத்திரும். ஐடியா நல்லா தானே இருக்கு, ஆனா எங்கன போய் வாங்குறது இதை பத்தி எனக்கு ஒரு ஐடியாவுமே தெரியாதுண்ணே. எங்காச்சும் போய் ஏமாந்துட்டா? டேய் ஏமாறக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நம்பிக்கையான ஒரு பிராண்ட் இருக்கு, அதுதான் MDM. என் மச்சான் அக்ரி ரிலேட்டடா சில எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்கதான் எடுத்தாரு. ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் தரமா இருக்கு, ஒர்த் ஃபார் மணிடா. அந்த மிஷின் பார்க்கலாமா? இதுதான் MDMோட சுகர் கேன் ஜூஸ் மிஷின். மிஷின் பார்க்க நல்லா தான் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி? மார்க்கெட்ல நிறைய கம்பெனி சுகர் கேன் ஜூஸ் மிஷின் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கும் MDM கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மத்த கம்பெனில எல்லாம் 1 HP 1.5 HP வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஆனா இதுல பேசிக் மாடல்லயே 2 HP வரைக்கும் கொடுக்குறாங்க. EB இல்லாம பெட்ரோல் இன்ஜின்லயே ரன் ஆகுற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி தர்றாங்க. ஒரு கிரௌடான இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி ஷாப் வச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூவபிளாவும் இதை கஸ்டமைஸ் பண்ணி தர்றாங்க. நீங்க சொல்றது ஓகேண்ணே, நான் இதுக்கு இந்த கம்பெனி வாங்கணும்? தடிக்கு விழுந்தா நிறைய கம்பெனி இருக்கு, தடிக்கு விழுந்தா வாங்கிக்கலாம், ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் தடிக்கு விழுக கூடாதுல்ல, அதுக்குதான் MDMல வாங்கணுங்கிறது. இங்க பாரு, இந்த மெஷினை இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோலர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த மெஷினோட ஹார்ட் மாதிரி. மத்த கம்பெனில எல்லாம் அது 2 தான் கொடுப்பாங்க, ஆனா MDMல 3 கொடுக்குறாங்க. அதனால கரும்புல இருந்து நல்லா எக்ஸ்ட்ராவா புளிய முடியும். இங்க பாரு, இந்த கரும்புல இருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு இந்த பல்லு ரொம்ப முக்கியம், அதோட டெப்த் அதிகமா இருக்கணும். MDMல அதோட டெப்த்தை வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க. ஆனா மத்த கம்பெனில எல்லாம் அவ்வளவு டெப்த் எல்லாம் கொடுக்கல, அதனால சீக்கிரம் தேஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் என்ன, சர்வீஸ்னு தூக்கிட்டு சுத்தணும். ஆனா MDMல அந்த பிரச்சனை இல்ல. சில கடையில ஜூஸ் போடுறப்ப லோடு அதிகமா ஸ்டக் ஆயிரும், அந்த மிஷின்ல சுத்தி எடுப்பாங்க. இது எப்படி? ரொம்ப ஹெவி லோடு கொடுக்குறப்ப அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்த மிஷின் மாதிரி இதுல கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு தேவையில்லை. ஏன்னா இங்க பாருங்க, ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, டார்க் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன். அது சோ ஹெவி லோடு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம கரும்பை ஈஸியா விட்டு ஸ்மூத்தா வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஃபீச்சர் எல்லாம் நீ வேற எந்த பிராண்ட்லயுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் கரண்ட் பாக்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. இதையும் மீறி ஏதாவது சக்க உள்ள மாட்டிக்கிச்சுன்னா ஃபார்வர்டு ரிவர்ஸ்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி சக்கை ஈஸியா வெளியே எடுத்துக்கலாம். கரண்ட் பில்ல எக்கச்சக்கமா இருந்துச்சுன்னா உன் டவுட் புரியுது. இந்த மிஷின் 2 HP மோட்டர் தான், அதனால 1.5 மணி நேரம் ரன் ஆனாலும் வெறும் 15 ரூபா தான் செலவாகும்.
ஆகும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு செலவு வச்சிருமோ? இவரா இது ஃபுட் ப்ராடக்ட், கண்டிப்பா கிளீனா மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கியர் கிரீஸ் மட்டும் மாத்தணும். கியர் கிரீஸ் இங்க முன்னாடி இருக்குது பாரு, இதை நினைச்சுக்காத, உள்ள இருக்கிற கியருக்கு இது ஒரு ஹோப் கொடுக்குது. இன்கம் வரும் நம்மளா இல்ல. இங்க பாருடா, ஜூசியான கரும்பு 1 கிலோக்கு 3 கப்பு கிடைக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ யூஸ் பண்றோம்னு வச்சுக்க, 300 கப்பு கிடைக்கும். ஒரு கப்பு 20 ரூபான்னு வச்சா கூட 300 × 20 6000 ரூபாய் நம்ம வருமானம் பார்க்கலாம்டா. இதுவே நம்ம கரும்பு ஃபேக்டரிக்கு அனுப்புறோம்னு வச்சுக்க, மினிமம் அதான்டா நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். நான் சொல்லணும்னு இல்ல, உனக்கே தெரியும். ஆமாண்ணே, ஆள் கூலி ஏத்து கூலின்னு எல்லாம் போய் கடைசியில் ஒண்ணுமே கைக்கு நிற்காது. அதான்டா, இதை பயன்படுத்தினா நம்மளுக்கு லாபம் 60% எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஏன்னா பிளக் பண்றோம், சுவிட்ச போடுறோம், கரும்பை ஜூஸ் ஆக்குறோம், லாபம் சம்பாதிக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஓகேண்ணே. பிரைஸ் எவ்வளவு வரும்? இதோட ஆக்சுவல் பிரைஸ் 51,200 ரூபாய், இன்க்ளூடிங் 18% ஜிஎஸ்டி. ஆனா இது எம்டிஎம்மோட ப்ராடக்ட் ஆச்சே. எம்டிஎம்மோட ஓனருக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கலீங்கன்னா தூக்கமே வராது. அதனால பல்கா 10,000 ரூபாய் ஆஃபர் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நீ என்ன பண்ற, டக்குன்னு போய் என்கொயரி பண்ணு. ஏன்னா சின்ன பிசினஸுக்கு இது சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ரா. நம்புறேன், எதுவும் சொதப்பிடாதுல்ல. சொதப்புறதா? டேய், இது எம்டிஎம் ப்ராடக்ட், கண்ணை மூடிட்டு வாங்கலாம். என்ன பாஸ்கர், ஒரே நோட்டிபிகேஷனா இருக்கே. அன்லக்கி பாஸ்கர் இப்ப லக்கி பாஸ்கரா மாறிட்டேன். டெபிட் மெசேஜ் விட கிரெடிட் மெசேஜ் தான் அதிகமா இருக்கு. இன்னும் மிஷின் வாங்கட்டுமா?